இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 101வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 19 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கான நிபந்தனைகள் சிலவற்றையும் பார்த்தோம். அவற்றில் குறிப்பாக கடந்த 100வது செய்தியில் 5 பலிகளில் குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த செய்தி மூலமாக மற்ற 3 பலிகளையும் பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனின் மகிமையை வெளியரங்கத்தை பார்க்கின்றோம். அங்கு செல்வதற்கு நுழைவாயில் வழியாக ஒரு நேர்த்தியான பாதை தரப்பட்டு இருக்கிறது. அந்த நேர்த்தியான பாதை பலவிதமான பலிகளாகும் அல்லது பலவிதமான காணிக்கைகள் என்றும் கூறலாம். ஒருவேளை யாராவது ஒருவர் இந்த பலிகளை காணிக்கைகளை தவிர்த்து கூடாரத்தை தொடர்பு கொண்டால் அதன் விளைவு உடனடி மரணமாகும். அப்படி என்றால் கூடாரத்தை தொடர்பு கொள்வதற்கு முன்பதாக வைக்கப்பட்ட நிபந்தனைகளாகிய பலவிதமான பலிகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அங்கு 5 விதமான பலிகள் அல்லது காணிக்கைகள் இருக்கின்றன. நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக காணிக்கைகள் என்ற வார்த்தைக்கு பதிலாக பலிகள் என்ற வார்த்தையை இந்த செய்தியில் பயன்படுத்த விரும்புகிறேன். அவைகள் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண பலி. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றன. பலி என்பது மனிதன் செய்கின்ற பாவங்களுக்காக மீறுதலுக்காக பதிலீடாக மற்றொரு மிருகம் காணிக்கையாக செலுத்தப்படுவதை குறிக்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் மனிதன் செய்த பாவங்களின் தன்மைக்கேற்ப பலவிதமான பலிகளை பலியிட வேண்டும் என்று பார்க்கின்றோம். இறுதியாக தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து முழு மனுகுலத்தின் பாவங்களின் பதிலீடாக பிராயச்சித்தமாக பலவிதமான பலிகளின் நிஜமாக மாறினார். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகின்ற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பலிகளின் காணிக்கைகளின் நிறைவேற்றமாக இருக்கிறார். இந்த ஆரம்ப வார்த்தையோடு இன்று இந்த 2ஆம் பாகத்தில் சமாதான பலி, போஜன பலி மற்றும் சர்வாங்க தகன பலிகளின் ஆவிக்குரிய அடையாளத்தை பார்க்க போகின்றோம். லேவியராகமம் 3:1 ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாயில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். சமாதானம் என்பது சமாதான் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்த ஒரு வார்த்தை ஆகும். சமாதானம் என்றால் பகைமையற்ற ஒரு நிலைமை, ஒரு அமைதியை குறிக்கிறது. எனவே ஒருவர் மனிதர்களுக்கு எதிராகவோ தேவனுக்கு எதிராகவோ ஒரு பகைமை, ஒரு இடைவெளியை கொண்டிருந்தால் உடனே அவர் சமாதானம் செய்ய வேண்டும். பல வேளைகளில் தேவனுக்கு எதிரான காரியங்களால் நம்மை நாமே தேவனை விட்டு தூரமாக்கி ஒரு இடைவெளியை, ஒரு பகைமையை உருவாக்குகிறோம். மேலும் மறுபக்கத்தில் நாம் எந்த மனிதர்களுக்கும் எதிராக விரோதத்தையோ கோபத்தையோ பகைமையோ கொண்டிருந்தாலோ கிறிஸ்துவை சமாதான பலியாக எடுத்து நமக்கும் அவருக்கும் சமாதானத்தை, அமைதியை உருவாக்க வேண்டும். பல வேளைகளில் நம் பக்கம் நியாயம் இருக்கலாம், நாம் பேசியது சரியானதாக இருக்கலாம், நாம் முடிவெடுத்தது சரியானதாக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை மன்னித்து விட்டு கொடுத்து நம்மை, நம் சுயத்தை புறக்கணித்து சமாதானத்தை உண்டு பண்ண நாம் முன்னெடுக்க வேண்டும். இது சாத்தியமா? நம்மால் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுத்தலை கொண்டிருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை நம் சமாதான பலியாக எடுத்துக்கொள்ளும் போது இது நம்மில் சாத்தியமாகும். ஏனென்றால் நாம் வரம்புக்குட்பட்டவர்கள், நாம் மிக குறுகிய மனப்பான்மை உடையவர்கள், நாம் விட்டு கொடுக்க தயங்குபவர்கள். ஆனால் கிறிஸ்து இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். கிறிஸ்துவின் அன்பு மிக பெரியது, ஆழ் கடலிலும் ஆழமானது அவருடைய அன்பு. கிறிஸ்துவின் அன்பிற்கு அகலமில்லை, நீளமில்லை, உயரமில்லை, ஆழமில்லை. இவ்வாறு கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டும் உணர்ந்தால் போதுமா? இல்லை, நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்து அவிசுவாசிகள் நம்ப வேண்டும் என்றால் அது நம் கரங்களில் மாத்திரமே இருக்கிறது. நம்மை பார்த்தவுடன், நம்மிடம் பேசியவுடன் பிறருக்கு சமாதானம் வருகிறதா? இல்லை என்றால் எரிச்சல் வருகிறதா? சமாதானத்திற்கு பதிலாக பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறோமா? நமக்கும் பிற மதத்தினருக்கும் உள்ள வித்தியாசம்தான் என்ன?
சின்ன காரியங்களோ சின்ன பிரச்சனையோ, பெரிய காரியங்களோ பெரிய பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சமாதான காரணராக, சமாதானத்தின் ஊற்றாக, சமாதான பலியாக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சமாதான பலியாக எடுத்துக்கொண்டால் நாம் சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக, தேவனுடைய குமாரர்களாக இருப்போம். அடுத்து போஜன பலியை பற்றி பார்ப்போம். லேவியராகமம் 6:15, அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். போஜன பலி பரிபூரணத்தை அடையாளப்படுத்துகிறது. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே போஜன பலியின் நிஜமாக இருக்கிறார். அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய பரிபூரணத்தை வெளியாக்கினார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரிடம் பல குறைகளை, தவறுகளை கண்டுபிடிக்க முயன்றார்கள். இறுதியில் அனைவரும் தொற்று போனார்கள். ஏனென்றால் அவர் பரிபூரணமானவர், அவர் முழுமையானவர், அவரில் எந்த பழுதும் இல்லை. பிரியமானவர்களே, இன்று நாம் கிறிஸ்துவை போஜன பலியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடவடிக்கை, பேச்சு, முடிவெடுத்தல் என்று எதுவாக இருந்தாலும் அதில் தேவனுடைய பரிபூரணமானது வெளியாக்கப்படும். அநேக வேளைகளில் நாம் தவறில்லாத, குற்றம் கண்டுபிடிக்க முடியாத, நேர்த்தியான ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு பிழையோ தவறோ வந்து விடுகிறது. நாம் கிறிஸ்துவை போஜன பலியாக எடுத்துக்கொண்டால் தேவனுடைய பரிபூர்ணமானது நம்முடைய பேச்சிலும் வாழ்க்கையிலும் வெளியாக்கப்படும். நீங்கள் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை, நேர்த்தியான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ விரும்பினால் கிறிஸ்துவை அனுதினமும் போஜன பலியாக அனுபவமாக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நம்பர் 1 பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் சரி, மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்ற பெயரும் புகழும் வாங்கியிருந்தாலும் சரி, ஆனால் நாம் எந்த அளவிற்கு குறைவுள்ளவர்கள் என்பது நமக்கும் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் தெரியும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே கிறிஸ்துவற்றவர் பரிபூர்ணமற்றவர், கிறிஸ்துவற்றவர் குறைகள் நிறைந்தவர் என்பதை இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு வெளியே எதுவும் எவையும் பரிபூர்ணமற்றது. சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இதன் அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். பல வேளைகளில் எனக்கு இது இருந்தால் நான் சரியாக செய்திருப்பேன், எனக்கு அது இருந்தால் நான் சரியாக செய்திருப்பேன், நான் சரியாக செய்யாததற்கு அவர்தான் காரணம், இவர்தான் காரணம் என்று மற்றவர்களை குறை சொல்லி, சாக்கு போக்கு சொல்லி கடந்து செல்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போஜன பலியாக நாம் உண்மையாகவே அனுபவித்து மகிழ்வோம் என்றால் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை நம்மிலிருந்து தன்னிச்சையாகவே, தானாகவே வாழ்ந்து காட்டப்படும். நம்மை பார்க்கின்ற பலர் இதை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இவரால் குறைகள் கூறாமல், கருத்துக்கள் தெரிவிக்காமல், முறுமுறுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்நாள் முழுவதிலும் கிறிஸ்துவை போஜன பலியாக எடுத்துக்கொண்டார். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:11, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்த வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவோடவும் போதிக்கப்பட்டேன். அடுத்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அடுத்து சர்வாங்க தகன பலியை பற்றி பார்ப்போம். லேவியராகமம் 6:9, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது தன்னை முற்றிலுமாக தேவனுக்கென்று பலியாக்கினார். இன்று நாம் கிறிஸ்துவை சர்வாங்க தகன பலியாக எடுத்துக்கொள்ளும் போது நாம் நமக்கென்று வாழாமல் முழுக்க முழுக்க தேவனுக்கென்று வாழக்கூடியவர்களாக இருப்போம். வசனம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 5:15, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நம்முடைய சர்வ அங்கங்களும் எரிக்கப்பட வேண்டும். அதாவது நான் என்ற சுயம் முழுவதும் நீக்கப்பட, நாம் தகனிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நெருப்பு ஒன்றையும் விட்டுவிடாது, அது எல்லாவற்றையும் பட்சித்து போடும். இயற்கை அழிவுகளில் தண்ணீரிலும் பூகம்பத்திலும் தப்பிக்கலாம், ஆனால் நெருப்பில் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. இது 100% முழுமையான அர்ப்பணிப்பை காண்பிக்கின்றது. பல வேளைகளில் நாம் ஒரு காரியத்தை குறித்து பொருத்தனை செய்வோம். நாட்கள் கடந்து செல்லும் போது அந்த பொருத்தனையை மறந்து விடுவோம்.
பல வேளைகளில் நாம் நம்மை கிறிஸ்துவிற்கு அர்ப்பணித்திருப்போம். சூழ்நிலைகள் மாறும்போது அதை முற்றிலும் மறந்துவிட்டு நாம் நம் சுயத்தின்படி நம் விருப்பத்தின்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவனுடைய காரியங்களில் கூட நம் விருப்பத்தின்படியான பாடல்களையும் ஆராதனைகளையும் ஜபங்களையும் ஏறெடுத்துக் கொண்டிருப்போம். தேவனுடைய காரியங்களில் நாம் நம் திறமையை நம் மேன்மையை வெளிக்காட்ட விரும்பினால் அது தேவனுக்கு விரோதமானது என்பதை கண்டிப்பாக மறந்துவிடக்கூடாது. எனவே பூமிக்குரிய ஆவிக்குரிய என்று எந்த காரியங்களாக இருந்தாலும் நாம் நம்மை மறைத்து தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும். நம் நிமித்தம் நம்மை மறந்து பிறர் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், பிறர் தேவனை புகழ வேண்டும். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக எல்லா விதமான ஆவிக்குரிய காரியங்களை செய்ய நாம் சர்வாங்க தகன பலியாகிய கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ள ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தாவே, நான் உம்மை இன்று சர்வாங்க தகன பலியாக எடுத்துக்கொள்கின்றேன். எந்த காரியத்திலும் எனக்கென்று இடமில்லை, என் சுயத்திற்கு இடமில்லை. நான் எதை செய்தாலும் நான் எங்கு சென்றாலும் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஒவ்வொரு கணப்பொழுதும் சர்வ அங்கங்களும் தகனிக்கப்பட்ட ஒரு சர்வாங்க தகன பலியின் வாழ்க்கையை வாழ எனக்கு கற்றுத்தருவீராக என்று நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவே நாம் அனுபவமாக்கக்கூடிய எல்லா விதமான பலிகளாக காணிக்கைகளாக இருக்கிறார். எனவே நாம் கிறிஸ்துவை எவ்வளவு அதிகமாக பிரயோகிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தில் இருப்பதாக உணர்கிறோம். இது வெறும் உபதேசம் அல்ல, மாறாக மிகவும் நிஜமான ஒன்று. இதை நிரூபிக்க முடியும், இதை அனுபவிக்க முடியும். நமக்கு இத்தகைய அனுபவங்கள் இல்லை என்றால் நம்மிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை நாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, மன்னாவாக, கண்மலையாக, பெட்டியை உள்ளடக்கிய கூடாரமாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக, சர்வாங்க தகன பலியாக அனுபவிக்க வேண்டும். அப்போது நாம் முன்னேறி சென்று எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியடைவோம், திறமையடைவோம், பலப்படுவோம். சகோதர சகோதரிகளே, கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் காரியம் திடீரென்று திடுதிடுப்பென்று உடனடியாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை. இது படிப்படியாக நடைபெறுகிற ஒரு வழிமுறை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம் மீது இரக்கமாயிருந்து கூட்டான விதத்தில் கானான் தேசத்தில் நுழைய நம்முன் வைக்கப்பட்ட பல நிபந்தனைகளில் இன்று பார்த்த சமாதான, போஜன, சர்வாங்க தகன பலிகளை நிஜமாக்க ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த நமக்கு நினைப்பூட்டுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.